எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாகவும் அண்ட் டேஸ்டியாகவும் கும்பகோணம் கடப்பா தான் பண்ண போகிறோம். கடப்பா பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை வச்சுக்கலாம். 1/2 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், சிறுபருப்பு. குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் பண்ணுற அளவு 2 to 3 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி. இதோடைய 2 உருளைக்கிழங்க நடுவில் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சு 4 to 5 விசில் வரைக்கும் நல்லா வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை லைட்டாக மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடப்பா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, அதை நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். சைடிலே மிக்சி ஜாரில் தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 முந்திரி பருப்பு சேர்த்து நெய்ஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரமாக வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்தில் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து ஒரு கிளறு மசாலாவோட நல்லா கலந்துக்கலாம். தோலை விரித்து உருளைக்கிழங்க இந்த மாதிரி கையாலேயே மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு கிளறு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா தான் கட்டிகள் எதுவும் சேராமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு நம்ம வதங்குறதுக்கு மட்டும்தான் போட்டிருந்தோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சுற்றிலையும் நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 10 to 15 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் நல்லா பச்சை வாசனைனா போய் குழம்பு நல்லா கெட்டியாக கிடைக்கும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு சைடிஷாக இந்த ரெசிபியை நான் பண்ணியிருந்தேன். இட்லிக்கும் சரி, தோசைக்கும் சரி, சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.